அழகே இது பெண்ணின் அழகே, மின்னும் உன் பொன்னின் அழகே. KJS ஜுவல்லர்ஸ், அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்ததே KJS ஜுவல்லர்ஸ். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் KJS ஜுவல்லர்ஸ், கடை வீதி, ஸ்வர்ணபுரி. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மனித உடலான கோவில்களுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்கள். உங்கள் அன்பன் RR கண்ணன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தகவல் பஞ்சாங்கம். நாள் 27/2/2023, சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள், அயனம் உத்தராயணம், ருது சிசிரது, நாள் திங்கட்கிழமை, நட்சத்திரம் ரோஹிணி, திதி அஷ்டமி திதி, யோகம் வைத்திருதி, கரணம் பத்திரை. நல்ல நேரம் சேலம் சூரிய உதய நாளிகை 6:45 மணி என கணக்கில் கொண்டு கணிக்கப்பட்டது. மற்ற ஊர்கள் 5 நிமிடங்கள் வித்தியாசப்படும். நல்ல நேரம் காலை 6:45 மணி முதல் 7:45 மணி வரையிலும், பகல் 12:45 மணி முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 6:45 மணி முதல் 9:45 மணி வரையிலும், இரவு 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் நல்ல நேரங்களாகும். இன்றைய நாளில் குளிகை நேரம் சுபகாரியங்கள் செய்வதற்கும் புதிய ஆபரணங்கள் நகை வாங்குவதற்கும் ஏற்ற ஒரு நேரமாகும். மதியம் 2:45 மணி முதல் 3:45 மணி வரை குளிகை நேரமாகும். இன்றைய நாளில் ராசி மண்டலங்களில் கிரகங்களின் நிலை: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய், துலாமில் கேது, மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் குரு. இன்றைய நாள் கிரக நிலைகளாகும். இன்றைய நாள் நட்சத்திர பலன்கள் பார்ப்போம். இன்றைய நாளில் சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். கேது பகவான் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும். சுக்கிர பகவான் நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். சூரிய பகவான் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாபமும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்று இருக்கும். சந்திர பகவான் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். செவ்வாய் பகவான் நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்தவர்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஆனந்தமான ஒரு நாளாக இன்று இருக்கும். ராகு பகவான் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவர்கள் தெய்வ காரியங்களிலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும். குரு பகவான் நட்சத்திரங்களான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதியில் பிறந்தவர்கள் சகிப்புத்தன்மையுடன் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். சனி பகவான் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நன்மைகள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். புதன் பகவான் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வுடனும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான், நிறைய தேவையில்லாத விஷயங்கள் தான் வருது. நம்மளும் என்ன பண்ணுறோம், நாலேஜ் கேதரிங் அப்படிங்கிற பேரில் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சாதிக்க முடியுங்கிறதுல நிறைய லோட் ஆகிட்டே இருக்குது. நம்ம மூளை பார்த்திங்கன்னா இடது மூளை, வலது மூளைன்னு 2 பாகம் இருக்குது. இடது மூளை பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறது, நிறைய விஷயங்களை தர்க்க ரீதியாக சிந்திச்சு பார்க்குறது, யோசிக்கிறது, நிறைய நாலேஜ் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அறிவு சார்ந்து செயல்படக்கூடியது தான் இடது மூளை. வலது மூளை பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய தன்மை வாய்ந்தது. கிரியேட்டிவிட்டி, ஒரு கவிதை, ஒரு மியூசிக் கேட்குறது, தியானம் பண்ணுறது, ஒரு ஹார்ட் வரைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வலது மூளை செயல்பட்டது. வாழ்க்கையில் நிறைய பேர் சாதித்தவங்க பார்த்திங்கன்னா
லெஃப்ட் பிரெயினை காட்டிலும் 95% மேலே ரைட் பிரெயின் ஒர்க் பண்ணவங்க தான் சாதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருந்த க்ரியேட்டிவிட்டி, படைக்கும் தன்மை தான் அவங்களுக்குள்ள ஒரு சிறந்த மனிதராக வெளிப்படுறதுக்கான காரணமாக இருக்குது. நம்ம இந்த சூழ்நிலைகள்லாம் இருந்து இந்த லெஃப்ட் பிரெயின் தாண்டி ரைட் பிரெயின் ரெண்டையும் சமமாக இயக்கிறதுக்கான சில பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நம்மளால் வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது நம்மளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக வாழ முடியும். அந்த மாதிரி சரி, இப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் நடைமுறையில் சாத்தியமான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நமக்கு ஒரு உதாரணத்தை ஹிஸ்ட்ரியில் ஒரு நபர் உதாரணத்துக்கு இருக்கிறாரு. கர்ணன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு அரச குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனால் சூழ்நிலை காரணமாக ஒரு தேரோட்டி குடும்பத்தில் வளர்றாரு. அந்த தேரோட்டி குடும்பத்தில் வளரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கர்ணனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட எது இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது, மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற சுயநலத்தை தாண்டி பொது நலத்தை பெருசாக நினைக்கிறது. அதனால தான் ஒரு தேரோட்டியாக இருந்தாலும் அவருடைய குவாலிட்டி, அவருடைய அந்த உணர்வுபூர்வமான தன்மை திடீர்னு அவர் வந்து ஒரு ராஜாவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குது. அது வெறும் அதிர்ஷ்டத்தினால மட்டும் நடக்கல. அவர் சின்ன வயசுலேருந்து அதற்கான முயற்சியும் பயிற்சியும் செஞ்சுட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதற்கான தகுதியை வந்து அடையிறாரு. அவர் எல்லா சோதனைகளையும் கடந்து சாதனையாக மாற்றுறாரு. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும். அவர் பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அவர்கிட்ட இருந்து வாங்குற நிலையில் தான் இருந்தாங்க. அப்போ நிறைய பேருடைய குறை உணர்வுகள் தான் அவரை வந்து மறைமுகமாக பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அவருடைய வாழ்க்கை முறையில் அதிகாலையில் ஆற்றங்கரையில் போய் சூரியனை வழிபடுகின்ற ஒரு முறை இருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா, அவருடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொள்கின்ற ஒரு வழிமுறையை அவர் வாழ்க்கையில் கடைபிடிச்சாருங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி அவர் அந்த ஆத்மாவை ஒரு கர்ணனாக இருந்தாலும் கூட தானம் தர்மம் செஞ்சால் கூட மற்றோட விஷயங்கள் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த செயல்களை அவங்க வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்களோ, நம்மளும் இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நிறைய பேர் நம்ம போய் என்ன பண்ணுறோம், நல்லாவே நம்ம லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கோம், நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். சம்மந்தமே இல்லாத உடம்பு சரியில்லாத சில பேரை பார்ப்போம். உதாரணம் சளி பிடிச்சவங்களாம் பார்த்தோம்னா அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய தன்மைகள்லாம் வந்து நிறையா வந்துடும். அதுக்கு இன்றைக்கி இந்த வைரஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்கு வந்து உதாரணம் எப்படி அவங்ககிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது ஈஸியாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சளினாவே நமக்கு ஒரு பயம் உருவாயிடுது. ஏன்னா ஈஸியாக அவங்ககிட்ட இருந்து நமக்குள்ளே வந்து அது பரவுது. அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் இந்த ஆத்ம சுத்திங்கிற ஒரு தியான முறை. இந்த தியான முறையை தினந்தோறும் இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் செய்யும் பொழுது நாம் இந்த தாக்கத்திலிருந்து விடுபட்டு நாமளும் பல சோதனைகளை கடந்து சாதனையாளராக உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் வாய்ப்பும் அமையும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஆர் கண்ணன். நன்றி. உங்களுக்கு சோஃபா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக அப்படியே ரிலாக்ஸாக மத்தியானம் வந்து அப்படியே ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போடுற மாதிரி ஒரு சோஃபா வாங்கணும்னு தானே ஆசைப்படுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரைஸ்ட் ரெக்லைனரில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும். C-Square சேலத்தின் புதிய AC ஷோரூம் ஓஜென்ட்ரல், டைக்கின், மிட்சுபிஷி, வெஸ்டார், ப்ளூஸ்டார் என முன்னணி பிராண்ட்களின் ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனர் என அனைத்து AC சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தேவைகளுக்கும் உடனே அணுகுங்கள். C-Square HVAC இன்ஜினியரிங், சேலம். உலக மக்கள் நன்மைக்காக பிரார்த்தனை. மெதுவாக கண்களை மூடி பூர்வ மத்தியில் உணர்வினை ஒன்றாக்கி, ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா, தாய் தந்தை அருளால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் குருவின் அருளால்
இந்த பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் மீதும் படர்ந்து வாழ்வில் ஆரோக்கியம், சாந்தம், சந்தோஷத்துடன் ஜாதி, மத, மொழி, இன, அரசியல் பேதமின்றி ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் அன்புடனும் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏக்கத்துடன் தியானிப்போம். இப்பொழுது நாம் நமது மனநலத்திற்காகவும் நற்குணங்களுக்காகவும் கோலமா மகரிஷி குறித்தும் கல்கத்தா காளி குறித்தும் தியானிப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் மெதுவாக நமது கண்களை மூடி நமது உணர்வை பூர்வ மத்தியில் ஒன்றாக்கி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை சேர்ந்து உச்சரிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது கண்களை மூடிய நிலையிலேயே நம் தாய் தந்தையை நினைத்து வணங்குவோம். சாமி அம்மா, ஞானகுரு, சர்க்குரு தேவரை வணங்குவோம். அகஸ்தியமா மகரிஷியையும், போகமா மகரிஷியையும், கோலமா மகரிஷியையும், கொங்கணமா மகரிஷியையும், வான்மீகி மகரிஷியையும், வியாசக பகவானையும், கல்கத்தா காளி அம்மாவையும், வடலூர் ராமலிங்க சுவாமிகளையும் வணங்குவோம். அனைத்து சப்த ரிஷிகளையும் வணங்குவோம். அனைத்து சித்தர்களையும் வணங்குவோம். அனைத்து முனிவர்கள், மகான்கள், யோகிகளையும் வணங்குவோம். நம்முள்ளிருந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் நம் உயிரான ஈஸ்வரனையும் வணங்குவோம். இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து நம் உயிரான ஈஸ்வரன் கண்களின் வழியாக சுவாசத்தின் மூலமாக காற்றில் அணுக்களாக படர்ந்துள்ள நம் தாய் தந்தை மகரிஷிகள் சித்தர்களின் அருளாசியை கண்கள் வழியாக உயிரான ஈஸ்வரன் மூலமாக சுவாசத்தின் மூலமாக ஈர்த்து நம் உயிரான ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வோம். கண்களை திறந்தபடியே சற்று மேல் நோக்கி பார்த்து விண்ணை நோக்கி ஏக்கத்துடன் ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா, எங்கள் தாய் தந்தை அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சாமி அம்மா, ஞானகுரு, சர்க்குரு தேவரின் அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குரு அருளால் அகஸ்தியன் துருவனாகி
துருவ மகரிஷியாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்களை திறந்து சற்று மேல் நோக்கி பார்த்து விண்ணை நோக்கி ஏக்கத்துடன் சில வினாடிகள் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது மெதுவாக கண்களை மூடி உணர்வை பூர்வ மத்தியில் வைத்து குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நீல நிற ஒளிக்கதிர்கள் நம் உயிரான ஈஸ்வரன் கண்ணின் நினைவை கொண்டு காற்றில் அணுக்களாக படர்ந்துள்ள அந்த சக்தியை நமது உச்சந்தலையின் வழியாக நீல நிற ஒளிக்கதிர்களாக நம் உடல் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் பாதம் வரை ஒவ்வொரு பகுதியாக படர்வதாக ஆழ்ந்து பாவனை செய்து விஷுவலைசேஷன் செய்து சில வினாடிகள் தியானிப்போம். இப்பொழுது நாம் நமது மனநலத்திற்காகவும் நற்குணங்களுக்காகவும் கோலமா மகரிஷி குறித்தும் கல்கத்தா காளி குறித்தும் தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. தாய் தந்தை குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் கொல்லூரில் தாம் செய்து கொண்டிருக்கும் கோலமா மகரிஷியாகிய ஆதிசங்கரின் அருள் சக்தியும் கல்கத்தாவில் தாம் செய்து கொண்டிருக்கும் கல்கத்தா காளி அம்மாவின் அருள் சக்தியும் எங்கள் அனைவரது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து உடலில் உள்ள ஜீவணுக்கள் ஜீவான்மாக்கள் புனிதமடைந்து எங்களுக்குள் சாந்தம், பணிவு, அன்பு, கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, விழிப்புணர்வு போன்ற எல்லா நற்குணங்களும் தோன்றி மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நாங்கள் வாழ அருள்வாய் ஈஸ்வரா. சில வினாடிகள் ஏங்கி தியானிப்போம்.
அனைத்து சித்தர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அனைத்து மகான்கள், முனிவர்கள், யோகிகளுக்கும் கோடான கோடி நன்றிகள். என்னுள்ளிருந்து என்னை ஆண்டு கொண்டிருக்கும் என் உயிரான ஈஸ்வரனுக்கும், இந்த தியானத்தில் கலந்து கொண்ட அனைத்து உயிரான ஈஸ்வரன்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை சொல்லி தியானத்தை நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நன்றி, மகிழ்ச்சி. தியானம் நிறைவு பெற்றது. எனக்கு சமைக்க பிடிக்கும், ஆஹா எனக்கு சாப்பிட பிடிக்கும். இருவருக்குமே உஷா சன்ஃப்ளவர் ஆயில். எனக்கு எல்லாம் ஹெல்தி, எனக்கு டேஸ்டி டேஸ்டி. இருவருக்குமே உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா 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 சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சர் பண்ண உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப சேஃப்டியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகணுமா? ஒரு கஸ்டமர் உங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகணுமா? நீங்கள் செய்கிற ப்ராடக்ட் வாங்காதவங்க கிட்ட ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சேல்ஸாக அள்ளணுமா? கவலையே படாதீங்க. ஏகே பேக்கேஜிங்கில் அட்டைப்பெட்டி வாங்கி நீங்கள் நிம்மதியாக இருங்க. சேஃப்டியை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏகே பேக்கேஜிங் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் கார்ட்டூன் அண்ட் கார்கேட்டட் பாக்ஸஸ், கொண்டலாம்பட்டி 9043205220.